எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு ஜே கிச்சனுங்க. ஜே கிச்சனில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஒரு கிச்சன் க்ளீனிங் வீடியோ தாங்க போகிறோம். அதுவும் நான் நிற்கிற ரைட் சைட்லேருந்து ஒரு கண்ணாடி பாட்டில்ஸ் மட்டும்தாங்க வச்சுருக்கிறேன். அந்த இடத்த எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன்னு தாங்க அந்த வீடியோ தாங்க இப்போ காமிக்கிறேன். கொஞ்ச நாள் ஆச்சுங்க இது க்ளீன் பண்ணவே இல்லைங்க. இப்போ அதை தான் சரி எடுத்து க்ளீன் பண்ணுறேன். சரி அதை வீடியோவாக கொடுப்போமே தாங்க எடுத்தேன். கண்ணாடி பாட்டில்ஸ் மட்டும்தாங்க இந்த ரேக் மட்டும் கண்ணாடி பாட்டில்ஸு, கப்பான் சாசர் அது மட்டும்தாங்க இந்த இடத்துல வச்சுருப்பேன். எனக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரியே வச்சுருப்பேங்க. இந்த பாட்டில்ஸ் எல்லாமே ஏலக்காய், குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுருப்பேங்க. எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே கீழே எடுத்து வச்சுட்டேங்க நான். அதுக்கு உண்டான மேட்டும் அது மாதிரி வச்சுட்டேங்க. இது கப்பன் சாசருங்க. இது இப்படி தாங்க இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்குங்க. இது நல்லாவே ஃபஸ்ட்டு நல்லாவே நான் தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஈர துணி போட்டு நல்லாவே தொடச்சி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தாங்க அந்த ஈரம் போகிறதுக்கு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லாவே தொடச்சிடுறேங்க. அதுக்கப்புறம் பாட்டில்ஸ் எல்லாமே நான் அப்படியே தொடச்சிட்டு தாங்க வைக்கிறேன். நான் எப்போ எதுவும் காலி ஆகுதோ அப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு தாங்க நான் வைப்பேன் நான். அதனால் இப்போ வெறும் அது மேலே மட்டும் நல்லாவே எல்லாமே தொடச்சிட்டு தாங்க எடுத்து வச்சிட்ருக்கிறேன். சாம்பார் பொடி, மசாலா ஐட்டம்லாம் இதில் எனக்கு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க. இப்போ மேட்டு மாதிரி தாங்க, அதையும் அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரியே நான் போட்டுடுவேங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரிப் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பெருசு, அடுத்தது அதுக்கும் சின்னது அப்படிலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணுறேங்க. இதில் கருஞ்சீரகம், இந்த பாட்டில்ஸுடைய விலையெல்லாம் ஒரு 32 ரூபா, 39 ரூபா அந்த ரேட்டுக்கு தாங்க நான் இதெல்லாமே வாங்கியிருக்கிறேன். நான் ரொம்ப ரேட் போட்டும் வாங்கலைங்க. இது எல்லாமே இந்த பாட்டில்ஸ் எல்லாமே குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாமே ஒரு 19 ரூபா தாங்க. இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் எது வந்தாலும் அப்படியே இதில் போட்டு வச்சுருது எனக்கு ஈஸியாக இருக்குதுங்க. இதுக்கு ஒரு ட்ரே மாதிரிங்க, இது ஒரு குட்டி ட்ரே மாதிரி வாங்கினேங்க. நல்லாவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதெல்லாம் மட்டுமே நான் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ண போகிறேங்க நான். அடுத்தது இந்த கப்பன் சாசரையும் அப்படியே நான் தொடச்சிட்டு அப்படியே மேலே வச்சுட்டேங்க. இங்கே எனக்கு வீட்டில் எனக்கு அடிக்கடி கொஞ்சம் டஸ்ட் ஆகுங்க. ரொம்பவே டஸ்ட் வந்துடும். அதனால தான் நான் கபோர்டே போட்டதுங்க. நீங்கள் இப்போ தான் நான் தொடச்சிட்டு வருவேன். அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லாவே டஸ்ட் வந்துடும். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாழைத்தோப்புலாம் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு காற்று அடித்தாலே போதுங்க, உடனே டஸ்ட்டு வீட்டில் தாங்க இருக்கும். அடிக்கடி ஓப்பன் கிச்சனாக வச்சுருக்கும்போது அடிக்கடி ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்குனால தாங்க கொஞ்சம் நான் கிச்சனுக்கு எல்லாமே கபோர்டு போட்டதே காரணம். மேலே அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. கீழே அந்த ட்ரே மாதிரி வச்சுட்டு இப்படியே அரேஞ்ச் பண்ணிடுறேங்க. அடுத்தது இந்த ட்ரே, இது புளி, உப்பு, அஞ்சரை பெட்டி அது மட்டும்தாங்க இங்கே வச்சுருக்கிறேன். இதையும் நல்லாவே அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துடுறேங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா ஈரத்துணி போட்டு நல்லாவே தொடச்சிட்டு, மேட் மாதிரி சும்மா ஷீட் மாதிரி நான் சிம்பிளாக வச்சுருக்குறேங்க. அது மாதிரியே போட்டுட்டு தொடச்சி அரேஞ்ச் பண்ணிடுறேங்க. அவ்வளோதாங்க. அப்படியே எல்லாமே நான் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. தனியாக பாட்டில்ஸ் மட்டும் கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. நான் மற்ற பாட்டில்ஸ் எல்லாமே நான் கழுவி வெயிலில் காய வச்சுட்டேங்க. அது ஈவினிங் நல்லாவே காஞ்சிருச்சுங்க. இப்போ இதெல்லாமே எடுத்து அங்கே அரேஞ்ச் பண்ணிடுறேங்க. இந்த ட்ரே மாதிரி இருக்கிறது இதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நிறைய பாட்டில்ஸ் எல்லாமே அது உள்ளார நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் நான். கொஞ்சம் கீழேயும் விழாமல் உடையாமல் அப்படியே எனக்கு சேஃபாகவும் இருக்குதுங்க. இதெல்லாம் பெருசு, சின்னது, அதுக்கப்புறம் எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
அதுக்கு மேலே கப்பன் சாசர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. கீழேயும் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. தேங்க்யூ.